கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி ஏசாயா 43 அதன் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலிலிருந்து வந்த பொழுது அவர்கள் எகிப்தை குறித்தே நினைத்து கொண்டிருந்தார்கள். உணவு கிடைக்கலையா, அடுப்பங்கடையில் இருந்து நான் பூண்டுகளெல்லாம் சாப்பிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. தண்ணி கிடைக்கலையா, எங்களுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து சாகடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் எப்போதும் எகிப்தின் நிந்தை, எகிப்தின் கேள்வி, எகிப்தை பற்றின யோசனைகள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் பொழுதெல்லாம் பழைய சிந்தனைக்கு நேராய் போய், நான் பாவம் செய்யும் பொழுது நான் நன்றாக இருந்தேனே, நான் பணம் வைத்திருக்கும் போது நன்றாக இருந்தேனே, இதோ கர்த்தருக்கென்று உண்மையாய்த்தான் மனம் மாறி இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் எந்த நன்மையும் வரவில்லை என்ற கேள்வி இப்போதும் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிறது. இதுதான் பழையவைகளை சிந்திப்பது, எகிப்தை பற்றி யோசிப்பது. நாம் கடந்து வந்த எகிப்தை பற்றி யோசிப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. தேவன் அதனால்தான் கூறுகிறார், முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. நமக்கு கொஞ்சம் கஷ்டங்களும் பாடுகளும் வந்தால் போதும், நாம் திரும்பவும் எகிப்தின் ஞாபகத்திற்கு நேராய் சென்று விடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்வேன் என்று. அவர் புதிதை செய்கிற தேவன், புதிதான காரியத்தை செய்கிறவர். ஒரு அற்புதத்தின்படி இன்னொரு அற்புதத்தை அவர் செய்வதல்ல. ஒவ்வொரு அற்புதமும் புதிதான அற்புதம். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், வனாந்திரத்தில் ஒருவன் வழியை உண்டாக்க முடியுமா? இது மனுஷரால் கூடாது. அவாந்திர வெளி, ஒன்றுமே இல்லாத இடம், அதில் தண்ணீரை புறப்படச் செய்ய முடியுமா? கர்த்தரால் கூடும். செங்கடலை கடக்க செய்தது புதிது, எரிகோவை துதியில் விழச் செய்தது புதிது, கண்மலையிலிருந்து தண்ணீரை வரச் செய்தது புதிது, கசந்தமாயிருக்கிற அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவது புதிது, மன்னாவை தேவதர்கள் உண்ணும் மன்னாவை மக்களுக்கு கொடுப்பது புதிது. யோசபாத் அன்று சொன்னா, நான் எப்படி இந்த யுத்தத்தில் ஜெயிப்போம் என்று. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார். அது புதிது. துதி செய்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். எசேக்கியாவின் காலத்தில் சனகரிப் கடிதம் கொடுத்த பொழுது அந்த சனகரிப் செத்த முகமாய் திரும்ப போனான். இப்படியாக கர்த்தர் செய்யும் அற்புதங்கள் ஒவ்வொன்றும் புதிதானது. அதை காட்டிலும் நமக்கென்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து, அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் புதிது. குருடர் காண்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். மரித்து 4 நாள் ஆயிற்று என்று இருந்த அந்த லாசரு அவருடைய பார்வைக்கு நித்திரையாய்தான் இருந்தான். கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் புதிது. தன் ஜனத்திற்கென்று அவர் புதியவைகளை செய்வார். தாவீதும் வனாந்தரத்தில் தான் இருந்தான். சவுலிடத்தில் தாவீதின் சகோதரர்கள் எல்லோரும் யுத்தத்திற்கு தயாராயிருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கோ கர்த்தர் வனாந்திரத்தில் பயிற்சி கொடுக்கிறார். நீங்கள் இப்பொழுது பிரயாணிக்கும் பாதை வனாந்திரமா இருக்கிறதா? இந்த காரியத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை, என்னுடைய துயரத்தை எடுத்து போட யாரும் இல்லை, என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தாவீதை போல துதியுங்கள். அந்த வனாந்திரத்தில் தாவீதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது துதிப்பது. எத்தனை சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அதுபோலதான் அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் பயிற்சி கொடுக்கிறார். சிங்கத்தையும் கரடியும் அனுப்பி பயிற்சி கொடுக்கிறார். காரணம் என்ன? ஒரு நாள் யுத்தம் வரும், அந்த யுத்தத்தில் நீ நிற்க வேண்டும் என்று. கோலியாத்தை எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாத போது தாவீது வந்து நின்றான். காரணம் என்ன? கர்த்தர் கூட இருந்தார். பயிற்சி கொடுத்தவர் கர்த்தர், மனுஷன் அல்ல.
அந்த வனாந்தர வழி தாவீதுக்கு ராஜாவாய் மாற்றி அவனை சிங்காசனத்தில் அமரச் செய்தது. அவாந்தர வெளியில் ஆறுகள். அன்று ஆகார் எவ்வளவு கண்ணீரோடு துருத்தியில் இருந்த நீர் தீர்ந்துவிட்டது என்று அவள் அழுது புலம்புகிறாள். பிள்ளை சாகிறதை என்னால் காண முடியாது என்று. ஆனால் கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். நம்மளுடைய மனக்கண்களும் இப்படித்தான் குருடாகி இருக்கிறது. கர்த்தர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. கடந்த மாதம் வரையிலும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஆனால் இந்த மாதம் விழுந்த பொழுது மறுபடியும் ஒரு சோர்வு. எப்படி நடத்துவார் என்ற கேள்வி. துருத்தியில் இருந்த தண்ணீர் மட்டுமே செலவழிந்தது, முடிந்து போனதை தவிர துறவில் இருந்த தண்ணீர் செலவழியவும் இல்லை, அது முடிந்து போகவும் இல்லை. நமக்காயிருக்கும் ஜீவ ஊற்று நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஜீவ ஊற்றாயிருந்து நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்க நம்முடைய தேவனால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். என் வாழ்க்கை முந்தைய போல் ஆகாதா? நல்ல நிலைமைக்கு நான் வரமாட்டேனா? நான் இப்படி மாறி இருக்கிறேன் என்று உங்களுக்குள் கேள்வி இருக்கலாம். புதிய வாழ்வை அவர் தர வல்லவர். மேன்மையானவைகளை தர அவர் வல்லவர். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அன்று மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் கர்த்தர் சொன்னார். அதேதான் இப்பொழுதும் உங்களிடத்தில் கேட்கிறார். என்னிடத்தில் நீ விசுவாசமாயிரு. என்னிடத்தில் நீ விசுவாசமாயிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன். தேவனுடைய மகிமை என்றால் பவர் இன்டு ஆக்ஷன். அதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்க வேண்டும். பழையவற்றை விட்டுவிடுங்கள், அவைகளை மறந்து விடுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். விசுவாசியுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இப்பொழுதே சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். காலை முதல் இரவு வரையிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றி தருவார். அவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தை விடாமல் விசுவாசமாய் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.